நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? கிளப்ல மப்ல பாட்டு பாடினதுல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கர்ச்சீஃப் கட்டுறேன், என்ன கட்டுறேன். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. If I take my own decisions, it's none of your business. புச்சுக்கு புச்சுக்கா. ஹலோ, யாரு? தன்ராஜா? பக்கத்துல இருக்கிற பையனை அமக்கவும். திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. பாருமா, இதுதான் உலகத்திலேயே பிக்கெஸ்ட் ஜுவல்லரி ஷோரூம். நீ பார்த்த இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஜுவல்லரி. அங்கேயே குழந்தை மாதிரி அழுதுட்டா. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? என் கண்ணை தொடச்சு விட்டா. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். கல்யாண்ல நான் அம்மாவா மாறினேன், அம்மா என் மகளா மாறினா. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஒரு சென்டிமெண்ட். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? பாடி கத்துக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தியா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. நீயாவது கையதான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்றவோ, தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்றவோ. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. அட கொஞ்சம் சும்மா இருக்கியா? மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். யாராவது பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. யாராவது உள்ள வண்டா கத்துறது? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. வணக்கம். அன்பார்ந்த முதல் வணக்கம். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, இந்தியாவின் மிகப்பெரிய ஷோரூம் இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. தங்கம், வைரம், வெள்ளி நகைகளுக்கு மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்ப்ளே இன் தி வேர்ல்ட். இட்ஸ் a world class shopping. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? உங்கள் கனவு உலக ஷாப்பிங் போகலாம், வாருங்கள். மனித உயிரின் அவனுக்களோ மச்சம் ஜாக்கிரதை. சைடு வகுடு எடுத்து சாப்பிட்டா பேசின சரத் பாபு நினைச்சிய? அவர் தான் மெயின் வில்லன். வில்லாதி வில்லன். திரு வைகோ அவர் தலைமையில் இயங்குகிற அந்த அமைப்புக்கு 1500 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது என்று இதோட கேன்சல் பழிவெடுக்கிறேன். அதிமுகவின் பி டீமாக செயல்படுகின்ற அப்போ நான் உள்ள நான் இப்போதைக்கு இந்த இடத்துல 1125 ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. நம்பர்லாம் சொல்றா கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா? தப்பா இருந்தா என்னையும் அடிப்பாங்க. அந்த அலையான வடிவங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்கு பின்னாடி இருக்கு. எங்க இங்கே உங்களுக்கு பின்னாடி அந்த ரெட் கலர் பனியன் போட்டிருக்காரு இல்லையா, அவருக்கு பின்னாடி ஒரு 2 ஆவிகள் அவர் உடம்புல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்ப இந்த இவர் பின்னால 2 பேய் இருக்குன்னு சொல்றீங்களா, அது எப்படி இருக்கு? ஒரு முகம், 2 கைகள், அவர் உடம்புல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏன் அது கேட்டேன்னா, அவங்க வீடியோ எல்லாம் பார்த்தோம், அதுல ஆவிகள்லாம் உங்களுக்குள்ள இறங்குது. ஆமா. ஓகே, எம்ஜிஆர் எல்லாம் கூட உங்களுக்குள்ள இறங்கினாரு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த வீடியோ நான் பார்த்தப்போ அதுல உங்களுக்குள்ள எம்ஜிஆர் ஆவி இறங்கி திமுக தான் ஜெயிக்கும்னு சொன்னார். ஆமா. ஆனா என்னாச்சு? தப்பாயிடுச்சு. போய் ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அது எம்ஜிஆரா நீங்களா? சார்,
உடம்புக்குள்ள இருந்து பேசுறது எம்ஜிஆர் சார். அதை ரிசீவ் பண்ணி வாய்ஸ் வருது இல்லையா, அது நான். எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. ஒரு வீடு, ஒரு பில்டிங், ஒரு தெரு அங்கலா பேய் இருக்குன்னு எப்படி என்ன அறிகுறியில வச்சு கண்டுபிடி? காத்து வேகமா சுழல் காத்து மாதிரி வருதுங்க. அப்படி மேக படிஞ்ச உருவம் மாதிரி தோட்டம் வரும். திம்னு சத்தம் கேட்கும், ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும். கது ஜன்னல் எல்லாம் படப்படப்படன்னு அடிச்சுக்கிடுங்க. வேகமா சாத்திடுது அந்த காத்து. நாயூன்னு ஊழ விடுமே, அதை விட்டீங்க. நாய் அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா. இந்த சீன் சொல்றது எல்லாமே படத்துல வர்ற சீன் ஆச்சு. ஏன் படம் எல்லாம் சொல்ற நீ? பேய் எப்படி ஓட்டுவீர்கள், அவ்வளவுதான். ஏய் பஞ்சர ரூபிணி கோணை சாமா பிரவண சக்கரத்தின் உண்ணுயிர் காளிகா தேவிக்கு சம்பார ரூபிணி ஜடாஜரி சங்கரே வெளியேறிப்போ. மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. இப்ப நிரூபிக்கிறேங்க. இந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு விளக்க வைக்க சொல்லுங்க, எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு.